தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மிடம் பரிசுத்தமும் சமாதானமும் காணப்படுகிறதா? எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவை விசுவாசிக்கும் நாம் முக்கிய அடிப்படை கொள்கைகளை நம் வாழ்வில் கொண்டுள்ளோமா? சமாதானமும் பரிசுத்தமும் காணப்படுகின்றதா? நம் வாழ்வில் நாம் மற்றவர்களுடன் இணக்கமாக உறவை கொண்டு இருக்கிறோமா? தேவனுடைய பிரசன்னத்தை பெறவும் அவரை தரிசிக்கவும் தூய்மையான வாழ்க்கை இன்றியமையாததாக உள்ளது. சங்கீதம் 34:14 தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று வசனம் சொல்கிறது. நம் வாழ்வில் நமக்கு மற்றவர்கள் தீமை செய்தாலும் அதை சகித்து கொண்டு தேவனிடம் விண்ணப்பமாக அர்ப்பணித்து அவர்களுக்காக வேண்டுதல் செய்வோம். தேவன் ஆறுதலை தந்து நம்மை சமாதானப்படுத்துவார். நீதிமொழிகள் 16:7 ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வின் கிரியைகளில் பரிசுத்தம் காணப்படும் பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தம் செய்யும் பிள்ளைகளாக பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக, துணை நிற்கிறவராக, சத்துருவின் தீமைக்கு நம்மை விலக்கி காக்கின்றவராக இருக்கிறார். நாம் பரிசுத்தமான வாழ்வையும் சமாதானமான வாழ்வையும் வாழும்போது மட்டுமே தேவனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கப்பெறுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். அவர் நமக்காக ஜீவன் தந்தவர், பரிசுத்தராக வீற்றிருக்கிறார். அவரை பற்றி கொள்வோம், பரிசுத்த பிள்ளைகளாக வாழ்வோம். அவருடைய நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கத்தக்கதாக பரிசுத்தத்தில் நிலைத்திருப்போம். அவரை பற்றி கொள்வோம். அவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமீன்.